அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த காலங்களில் மைனஸ்ல இருந்த நீங்க அந்த சமநிலைக்கு ஓரளவு கையிருப்ப வச்சிருவீங்க. பேங்க்ல தொந்தரவுகள் யாரெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகளை சிக்கி அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மடமடன்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த இடங்கள்லாம் சிறப்புங்க. இங்கெல்லாம் நீங்க தைரியமா எஃபோர்ட் போட்டு ஜெயிச்சிடலாம். விஷயங்கள்ல தாங்க நீங்க கவனிச்சிருந்துக்கணும். மற்றபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு மற்ற எல்லா இடங்களும் நல்லா தான் இருக்கு. நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், வருகின்ற 2024 மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி நிகழவிருக்கின்றதுங்க. அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அன்று. ஆக இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது, யாருக்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் ஏற்றங்கள், எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளப்படுத்தலாம், எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும், அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால், நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம், அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம். இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார். அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார். இந்த குருவின் பெயர்வு குரு பார்க்க கோடி நன்மை, குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு 3 பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க எல்லாம் விருச்சிக ராசிக்குள்ளதான் வருவீங்க. அதாவது கொஞ்சம் மனபலம் குறைவானவர்கள் என்றாலும் கூட தேகபலம் மிக்கவர்கள், கடுமையான உழைப்பாளிகள், தன்னம்பிக்கை அவ்வப்போது குறைந்தாலும் கூட தன் உழைப்பால் மேலுக்கு வரவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குருவின் பெயர்வில் 6ஆம் இடத்துல இருந்த கடன், ரோகம், ரத்து, அதாவது என்ன சொல்றதுங்க, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை அப்படி ஆட்படுத்தி கொண்டிருந்த இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை விட்டு விலகி தற்பொழுது 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை நேர்கதியாக பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு கிரகநிலை கோட்சார அடிப்படையில். ஆக சப்தம குருவாக அமர்ந்து இந்த குருவின் பெயர்ச்சியில் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை அதை முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மன வாழ்க்கை அமையுமா அமையாதா, நீண்ட நாட்களாக முயற்சி செய்கின்றேன்னு இருந்தவங்களுக்கு திருமண அமைப்புகள், கல்யாணம் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் ஏற்கனவே மன வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ, டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு ஓடி போகிற நிலைமைக்கு இருந்த அமைப்புகள் கூட அப்படியே படிப்படியா பிரச்சனையின் அளவு குறைஞ்சி வாழ்ந்துடலாம்ப்பா அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஒருவர் மாற்றி ஒருவர் பிரிஞ்சு போயிட்டு டிவோர்ஸ் முடிஞ்சுட்டு அழகாக அடுத்தடுத்த கல்யாணத்தை நோக்கி வாழ்க்கை நகர்ந்துடும். ஆக மொத்தத்தில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த இழுபறி ஒரு வழிக்கு வருகின்ற, ஒரு முடிவுக்கு வருகின்ற நல்ல காலகட்டம். மன வாழ்க்கையில் ஒரு ஏற்றமான அமைப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையில போயிட்டு இருந்தால் நெருடலான சின்ன பிரச்சனைகள் கூட குறைஞ்சு போயிடும். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததான் இது நாள் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் பரவாயில்ல, ஒரு சிறப்பான வேலை அப்படின்னு சொல்றதை விட பரவாயில்ல, பிரச்சனை இல்லாத ஒரு அழகான நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில் சார்ந்து ஒரு பெரிய லாபங்கள் சம்பாதிக்க முடியல, பெருசா ஏற்றங்கள் அடைய முடியலன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுடைய சுய முயற்சியினால் ஓரளவு தொழில் ஆரம்பிப்பது, அல்லது ஏற்கனவே இருக்கிற தொழில் பரவாயில்லன்னு இதுவரைக்கும் இருந்த அந்த மந்தத்தன்மை விலகி ஒரு நல்ல நகர்வு பெறுவதுன்னு ஒரு ஏற்றம் மிக்க காலகட்டமாகவே தொழில் சார்ந்த அமைப்புகளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டுங்க. ஆக தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகும், தொழில் சார்ந்து ஏற்றம் அடைய போகின்றீர்கள். அந்த ஏற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரை பெற்றுக் கொடுக்கும், தொழிலில் ஒரு நிலைப்புத்தன்மையை பெற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் இது ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். உத்தியோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம், அல்லது அடுத்த கட்டத்திற்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம். உத்தியோகம் சார்ந்தும் ஒரு நன்மையை கொடுக்கின்ற அமைப்புகளை தான் உண்டு. குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் கையில ஓரளவு சேமிப்பை கொடுக்க போகின்ற குரு பெயர்ச்சியாக இது அமைகின்றது. கடந்த காலங்களில் மைனஸ்ல இருந்த நீங்க அந்த சமநிலைக்கு ஓரளவு கையிருப்ப வச்சிருவீங்க பேங்க்ல, அல்லது உங்க கையிலேயே கூட எதோ ஒன்றுல. ஆக மொத்தத்துல ஒரு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும். புத்திர பாக்கியம்,
குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பாக்கியம்லாம் நல்ல ஒரு அற்புதமான அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது அமையப்பெறுகின்றது. உயர்கல்வியில நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டமாகவும் இது அமையப்பெறுகின்றது. ஆக உயர்கல்வியில ஒரு சிறப்பு. தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகப் பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள், யாரெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகளை சிக்கி அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மடமடன் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் சரிஞ்சு கடனற்ற நிலைக்கு வருவீங்களா, அது உங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் கடன் குறைந்த நிலைக்கு நிச்சயமா வருவீங்க, அது கோச்சாரத்தை பொறுத்தது. சரிங்களா? கடன் குறைஞ்சிரும். யாருக்கெல்லாம் கடுமையான மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருந்ததோ கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளாக, குறிப்பா 2023 பிறந்ததிலிருந்து மருத்துவ செலவுகள் யாருக்கெல்லாம் மிக கடுமையாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கியத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் கிடைச்சு ஆரோக்கியம் மேம்பட்டுருவீங்க. ஆக ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணுங்க. அதே போல் இந்த பொருளாதார ரீதியா கையில ஒரு நல்ல பணப்புழக்கம், காசு புழக்கம், தொழில் சார்ந்து ஒரு லாபம், தொழிலில் இருந்து அந்த போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கிறது, எங்கெல்லாம் தோத்து போயிருந்தீங்களோ அந்த போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கிறது. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டு காலகட்டமாக விரய செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த குருவாலயம் சனியாலயம் வீண் விரய செலவுகள், அந்த விரய செலவுகள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறையும். விரைய செலவுகள் குறையிறது உங்களுக்கு ஒரு விதத்துல நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வழக்குகள்ல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள்ல வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நீண்ட நாட்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம். வீடு மாற்றணும், ஊரை மாற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் மாற்றிக்கிடலாம். சரிங்களா? இந்த இடங்கள்லாம் சிறப்புங்க. இங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிடலாம், கூடுதல் முயற்சி எடுத்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? எங்கே கவனமாக இருக்கணும்? 2 விஷயம் குறிப்பாக கவனமாக இருக்கணும். தொழிலெலாம் நல்லா நகரும். அளவுக்கு அதிகமான ரொம்ப முதலீடை போட்டுறாதீங்க. இயல்பாக நீங்கள் பண்ணுற முதலீடை பண்ணிக்கிட்டே வாங்க. தொழில் அழகாக ஸ்மூத்தாக நகர்ந்து போகும். இப்போ இருக்கிறத விட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்லாவே போகும். அதிக முதலீடு மட்டும் உள்ள வச்சிடாதீங்க. முதல் அமைப்பு. 2வது பார்த்தீங்கன்னா, பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த தேக்க நிலை, மந்த நிலை இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும், இப்பவும் இருக்கும். ஆனால் அது அளவு குறைஞ்சிருக்கும். ஆனால் மந்தத்தன்மை இருக்க தான் செய்யும். பெரிய அளவில் மொத்தமாக மாற்றிட முடியாது. சரிங்களா? அதன் எடுத்துதான் உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பட்டுரும். ஆனால் சின்னதான மருத்துவ செலவுகள் வந்துகிட்டு போயிட்டு தான் இருக்கும். 100% வீரியம் 50-60% குறைஞ்சிருமே தவிர கம்ப்ளீட்டாக தீராது, 4ல் சனி இருக்கிறதுனால. அதனால உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அளவுக்கு அதிக முதலீடாக வைக்கக்கூடாது. குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். உறவுகளுக்கு இடையில தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிடாதீங்க. அதே போல் காதல் அமைப்பு வெற்றி அடைஞ்சிரும். ஆனால் சரியான நபரை காதலிக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமானது. இந்த விஷயங்கள்ல தாங்க நீங்கள் கவனிச்சிருந்துக்கணும். மற்றபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு மற்ற எல்லா இடங்களும் நல்லா தான் இருக்குது. ஆக இந்த இடங்கள்லாம் பெருசாக அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்தே ஒரு ஏற்றத்திற்கான அமைப்பு தொடங்க போகுது. அடுத்தடுத்து நடைபெற போகின்ற பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்திற்கான அமைப்புகளையும் இருக்குது. சரிங்களா? இந்த 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 பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும், தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும், வேலை திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சிறப்பாகவே இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? மற்ற விஷயங்களை தான் கவனிச்சிருந்துக்கணும். ஆக இந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடும் ஒரு உக்ர தெய்வ வழிபாடும் இந்த 2த்தையும் நீங்கள் வச்சுக்கிறது, அது நரசிம்மராக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், பிரித்தியங்கராவாக இருக்கலாம், வராகிய யாரை வேணாலும் ஒரு உக்ர தெய்வ வழிபாடை வச்சுக்கிறது ரொம்ப மேன்மை. சரிங்களா? அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் இது கோச்சார பலனாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. இது ஒரு பொது பலன். உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி நல்ல திசா புத்தி போச்சுன்னா இன்னுமே நல்ல மேன்மையான பலன். ஏன்னா அதான் உறுதியானது. இது ஒரு 20% தான். சரிங்களா? ஆக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை செஞ்சுக்கிறது நல்லது. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிற நண்பர்களே. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.